friends, welcome back to TNPSC class student. இன்னைக்கு வந்து நம்ம தமிழ்ல வந்து previous year question paper தான் வந்து ஒரு 30 question உங்களுக்கு நான் ரிவைஸ் பண்ணலாம் அப்படினு இருக்கேன். ஏன்னா நம்ம டெய்லியுமே இந்த क्वेश्चन படிச்சா மட்டும் தான் நமக்கு எங்க இருந்து क्वेश्चनல எடுக்கறாங்க அப்படிங்கிறது தெரிய வரும்னு நான் ப்ரீவியஸ் வீடியோல சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான ஒரு சின்ன என்னுடைய பங்களிப்பு தான் உங்களுக்கு. ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க எப்படி இதெல்லாம் நம்மளால் படிக்க முடியும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த மாதிரி விஷயங்கள் காதில் கேட்கும்போது நம்மளுக்கு எல்லாமே பதிஞ்சிடும். வாழ்க்கையில் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம நிறைய விஷயங்களை சாக்ரிஃபை பண்ணால் மட்டும்தான் முடியும். அதில் எனக்கான பார்ட்டு உங்களுக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்குறேன். நான் படிச்சுட்டே இருந்து உங்களுக்கும் நான் அதை ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படின்றதுனால நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு அது பிடிச்சிருந்தால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2023 நடந்த ஒரு கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வு தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஒரு 30 கொஸ்டின் பார்ப்போம். நம்மளுக்கு எங்கேருந்து வருது அப்படிங்கிறது தெரிஞ்சால் புக்கில் அதை சம்மந்தமாக நம்ம நிறைய கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோன்னா, எம்ஜிஆர் திரைத்துறையில் கொடிக்கட்டி பறந்தார், உவமையின் பொருளை எழுதுக அப்படின்னு இருக்காங்க. கொடிக்கட்டி பறந்தார், இது எந்த ஆப்ஷனில் பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புகழ்பெற்று விளங்குதல். இரண்டாவது கேள்வி, வாக்கிய அமைப்பினை கண்டறிக. பந்து உருண்டது, தன்வினை. பந்து உருண்டது, தன்வினை. நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று உரைப்பது எவ்வகை விடை? நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று உரைப்பது எவ்வகை விடை? உற்றது உரைதல் விடை. பிறைவினை சொற்களை பிறைவினை சொற்றொடரை கண்டறிக. பூங்குழலி திருக்குறள் கற்பித்தாள். பூங்குழலி திருக்குறள் கற்பித்தாள். சரியான இணையை தேர்ந்தெடு. குறை 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 குறை. நாயின் குறைப்பொலி, அளவை குறைத்தல். நாயின் குறைப்பொலி, அளவை குறைத்தல். சொற்களை ஒழுங்குபடுத்துக. தஞ்சை பெரிய கோவில் ராசராசனால் கட்டப்பட்டது, இது தவறு. தஞ்சை பெரிய கோவில் ராசராசனால் கட்டப்பட்டது, இதுதான் சரியான விடை. இங்க ராசராசன் அப்படிங்கிறது உயிரெழுத்துக்கள் நடுவில் வந்திருக்கு, இது மாதிரி வராது. இந்த மாதிரி சேர்த்து எழுதுவது மூலயமா தான் நமக்கு சென்டென்ஸ் வந்து கரெக்டாக ஃபார்ம் ஆகும். ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் தஞ்சை பெரிய கோவில் ராசராசனால் கட்டப்பட்டது. வினையால் அணையும் பெயரை தேர்ந்தெடு. வா, அதற்கான விடை பார்த்தீங்கன்னா வந்தவர். பின்வரும் வேறு சொல்லுக்குரிய வினைமுற்றை கண்டறி. தா, தருகின்றனர். நம்மளுக்கு இங்க வினைமுற்று, வேறு சொல்லுக்குரியது வினைமுற்றை கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு முடிந்த செயல் தா அப்படிங்கிறது தருகின்றனர். சிரி என்னும் வேறு சொல்லின் வினையால் அணையும் பெயர் வடிவம் தருக. சிரி, சிரித்தவள், சிரித்தவள். உன் என்னும் வேறு சொல்லில் இருந்து வினையால் அணையும் பெயரை கண்டுபிடி. உன், உண்டவன். உன், உண்டவன். தருகுவன் என்பதன் வேறு சொல் கண்டறிக. தருகுவன் என்பதன் வேறு சொல் கண்டறிக. தா. காப்பார் என்பதன் வேறு சொல் கண்டறிக. கா. காப்பார் என்பதன் வேறு சொல் கண்டறிக. கா. சரியான சொற்றொடரை கண்டறிக. சரியான தொடரை கண்டறிக. நான் ஊன் உண்ணும் வழக்கத்தை விட்டுவிட்டேன். நான் ஊன் உண்ணும் வழக்கத்தை விட்டுவிட்டேன். ஸோ நம்ம பேசுகிற ப்ரொனவுன்சியேஷனுக்கும் எழுத்து முறை ப்ரொனவுன்சியேஷனும் வேறு, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. நான் ஊன் உண்ணும் வழக்கத்தை விட்டுவிட்டேன், இதுதான் சரியான விடை.
ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை கண்டறிக. குளவி, குழவி. குளவி அப்படிங்கிறது வண்டை குறிக்கும், குழவி அப்படிங்கிறது குழந்தையை குறிக்கும். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை பொருத்துக. லியூட் மியூசிக், யாழிசை, சாம்பர், அறை, ரோட் மனப்பாடம், டயட்டிக் கம்ப்ளீஷன் நீதிநூல் திரட்டு. பிறமொழி சொற்களை நீக்குக. யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூலுக்கு போனான். இது கரெக்டான தமிழ் சொல்லா எழுதணும். சீருடை அணிந்து பள்ளிக்கு போனான். வழுவு சொற்களை நீக்கி எழுதுக. குலசேகர ஆழ்வார் வித்துவ கோட்டம்மா என்று ஆண் தெய்வத்தை அழைத்து பாடுகிறார். பூனையார் பால் சோற்றை கண்டதும் வருகிறார். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வித்துவ கோட்டம்மா அப்படிங்கிறது ஒரு பெண் தெய்வம். வித்துவ கோட்டம்மா அப்படிங்கிறது ஒரு பெண் தெய்வத்தை சொல்லிடுவாங்க இங்கே. ஆனால் அதை ஆண் அப்படிங்கிறது சொன்னதுனால இவங்க யாருன்னா பால் வலுவமைதி. ஓகேவா. அதுக்கப்புறம் பூனையார். பூனையார் அப்படின்னா வந்து அக்ரிணி, அவங்க அக்ரிணி ஆளுங்க. ஆனால் அவங்களே வந்து வருகிறார் அப்படின்னு ஒரு மரியாதை நிமித்தமாக சொல்கிறதுனால அது வந்து திணையில் வந்துடுவாங்க. ஸோ அது திணை வலுவமைதி, பால் வலுவமைதி. தொடரில் உள்ள பிழையற்ற வாக்கியம் எது? பானையை உடைத்தது கண்ணன் அல்லன். கண்ணன் அல்லன். கண்ணன் பானையை உடைக்கல அப்படின்னு சொல்றது. பானையை உடைத்தது கண்ணன் அல்லன். எதிர்ச்சொல்லை கண்டறிக. இன்சொல். இன்சொல்னா இனிமையான சொல். அப்போ அதற்கு எதிர்ச்சொல் பார்த்தீங்கன்னா வன்சொல். எதிர்ச்சொல் தருக. விண்ணம். விண்ணம் அதற்கான எதிர்ச்சொல் தேசமற்ற. தேசமற்ற. சேர்த்து எழுதுக. பால் கூட்டல் ஊரும் சேர்த்து எழுதுகன்னா பாலூரும். பாலூரும். மாசற பிரித்து எழுதுக. மாசு கூட்டல் அற. ஒருமை பன்மை நீக்கி எழுதுக. பள்ளி மாணவர்கள் அறிவியல் சுற்றுலா செல்ல திட்டமிடுகிறார்கள். பள்ளி மாணவர்கள் அறிவியல் சுற்றுலா செல்ல திட்டமிடுகிறான். பள்ளி மாணவர்கள் அறிவியல் சுற்றுலா செல்ல திட்டமிடுகிறார். பள்ளி மாணவர்கள் அறிவியல் சுற்றுலா செல்ல திட்டமிடுகின்றது. ஸோ இவங்கெல்லாம் இது வந்து ஆண் பாலில் குறிக்கிறது. இது வந்து ஒரு ஆளை குறிக்கிறது. இது வந்து இறந்த காலத்தை காட்டுகிறது. இங்கன்னா மாணவர்கள் அப்படிங்கிறது பலர்பால் இருக்கிறதுனால திட்டமிடுகிறார்கள் அப்படிங்கிறது இங்கேயும் பலர்பாலாக முடியணும். ஸோ இதுதான் ஒருமை பன்மை நீக்கி எழுதுது. அடுத்த கேள்வி. விடை வகைகள். கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மறுத்து கூறுவது மறைவிடை. கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மறுத்து கூறல் எதை குறிப்பதுன்னா மறைவிடையை குறிக்கும். ஒருமை பன்மையை நீக்குக. இது பழமன்று. இது பழமன்று. இவை பழங்கள் அன்று. இதுக்கெல்லாம் வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு. அதாவது உயிர் எழுத்துக்கள் வந்தால் அவை ஓர் அப்படின்னு முடியணும். 26வது கேள்வி. ராமன் குகனிடம் விடு நனி கடிது என்றான். இத்தொடரில் கோடிட்ட சொல்லுக்கான பொருளை தெரிக. விடு நனி கடிது. கடிதுனா விரைவாக. பொருத்தி விடை காண்க. யானர். யானர் அப்படிங்கிறது புது வருவாய். யானர் புது வருவாய். பாரி வருவாய். ஓதை ஓசை முட்டாது தட்டுப்பாடின்றி. யானர். யானர் அப்படிங்கிறது புது வருவாயை குறிக்கும். வாரி அப்படிங்கிறது வருவாயை குறிக்கும். ஓதை அப்படிங்கிறது ஓசையை குறிக்கும்.
முட்டாது அப்படிங்கிறது தட்டுப்பாடின்றி அப்படிங்கிறத குறிக்கும். நண்பா நண்பா படி என்ற விழித்தொடருக்கு இணையான தொடரினை தேர்ந்தெடுங்க. நண்பா படி அப்படி விழித்தொடருக்கு இணையானது கண்ணா வா. நண்பா படி என்ற விழித்தொடருக்கு இணையான தொடரினை தேர்ந்தெடுக்க. கண்ணா வா. கண்ணி என்பது டேஷ் அடிகளால் பாடப்படும் பாடல் வகை. கண்ணி என்பது 2 அடிகளால் பாடப்படும் பாடல் வகை. கூட்டப்பெயர்கள் சொல் கல், பழம், புல், ஆடு. இதில் கூட்டுப்பெயர்கள் எதில் வந்தா கற்குவியல். ஓகேங்களா? பழக்குலை, புல் கட்டு, ஆடு மந்தை. இதுதான் வந்து கரெக்டானது. கல் குவியல், பழம் குலை, புல் கட்டு, ஆடு மந்தை. இதுதான் நம்மளுக்கு கரெக்டான விடை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து 30 கொஸ்டின் பார்த்தோம். இதே மாதிரி அடுத்தடுத்து வர நாட்களையும் நம்ம 30 கொஸ்டினாக நம்ம வந்து இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வந்து முடிச்சிடலாம். நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இது போல் வீடியோ டெய்லி வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.